எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி சார் நடிச்ச படமான சொர்க்கவாசல் படத்துடைய ரிவ்யூ தான் நீ வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த படம் வந்து தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப நல்ல திரைப்படம். இந்த வருஷம் 2024 வந்த படங்கள்ல ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்ல ஜெயில் ஓரியன்டான ஒரு படத்துல இந்த படம் வந்து கண்டிப்பா ரசிக்கும்படியா எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, முதல்ல ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் ரிவ்யூல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நன்றாக இருக்கிறது. ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏன் இந்த படத்தை பார்க்கணும், அப்படி பார்க்கறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் பேச போகிறோம். ஸோ ஆர்ஜே பாலாஜி சாரை நம்ம எப்படி பார்த்துருப்போம், மூக்குத்தி அம்மன் படத்தில் பார்த்துருப்போம், எல்கேஜி படத்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு வீட்டில் விசேஷங்க படத்தில் நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜியை பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு காமெடினா பார்த்துருக்கோம். ஆனால் அந்த எந்த வித சாயலுமே இல்லாமல் ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை ஒட்டுமொத்தமாக ஹோல்டு பண்ண ஒரு கேரக்டரில் வந்து நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த கேரக்டரில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. நிறைய எமோஷனல் சீன்ஸை, நிறைய வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் நடிக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணியிருக்காரு. ஒரு பர்ஃபார்மராக தன்னை நிரூபிக்க வந்து முயற்சிகள் பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில் கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி வெற்றி அடைஞ்சிருக்காரு. உடனே இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்கள் சில பேர் நான் ட்விட்டரில் பார்த்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து அழுகிறது வலிக்குதுன்னு அழுகிற விஷயத்தெல்லாம் இதில் தனுஷ் எல்லாம் கொடுத்துருந்தா பயங்கரமாக மிரட்டியிருப்பார். தனுஷ் வந்து ஒரு ட்ரெயின்டு ஆக்டர். நடிப்புக்காக ஒரு 16 வருஷங்களுக்கு மேலே வந்து மெனக்கிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஆர்ஜே, அதுல இருந்து தாண்டி ஒரு நடிகனா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் முழுக்க தன்னுடைய கேரக்டரை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். செல்வராஜன் சாருக்கு இதுல வந்து சூப்பரான ஒரு கேரக்டர், உள்ளுக்குள்ள வந்து ஒரு டான் கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த டான் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்க உள்ள போய் பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ராயன் படத்துல வந்து அவர் கிடைச்ச கேரக்டரை விட இதுல பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து செல்வராஜன் சார் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப கெத்தான ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். சரி, கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி வந்து இந்த படம் பார்க்குற உணர்வை நான் வந்து கெடுக்க விரும்பல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது வெளியே வந்து ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை, சாப்பிட்ற கடை நடத்திட்டு இருக்க ஒரு சாதாரண இளைஞனாக தான் அவர் இருக்காரு. அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முயற்சியில் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா இருக்காங்க. இதுதான் ஒரு சின்ன ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது ஒரு சம்பவத்தில் அவர் வந்து கடையை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து கடன் வந்து வாங்க முயற்சி பண்ணுறாரு. கடன் வாங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து கேட்க போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கேட்க போறாரு. அதுக்கான ஹெல்ப் வந்து அவர் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு கொலை கேஸ்ல வந்து இவர் தெரியாதனமா மாட்டிக்கிறார். இவர் வந்து ஆதாரத்தை வச்சு வந்து இவர் பார்க்கும்போது இவர் தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு குற்றம் செய்யாத இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு இவர் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. இவர் வந்து தப்பு பண்ணல, தப்பு பண்ணாமே வந்து நம்ம இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள இருக்காரு. அதை வந்து இவனுக்கு புரிஞ்சுக்காம உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் அதை நம்மள வந்து ரொம்ப கேவலமா ஹேண்டில் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். கைதிகளுக்குள்ள வர சண்டையா இருக்கட்டும், புதுசா வந்தவன் வந்து என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி வந்து அடிப்பாங்க, என்ன மாதிரி வந்து கஷ்டப்படுத்துவாங்க, இது எல்லாமே வந்து காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது செல்வராஜ் சாருடைய நட்பு மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அவர்கிட்ட வருது. இப்போ இவர் வந்து இங்கே அடி வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னால இவர் வந்து ஹோட்டல் கடை நடத்திட்டு இருந்தாலும் இவர் சாப்பிட்ற இடத்துக்கு வந்து இவர் வந்து ஆர்ஜே பாலாஜி மூவ் பண்றாரு. அந்த இடத்துல பாலாஜி சக்திவேல் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பாய் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாலாஜி சக்திவேல் சார் வந்து உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. கொஞ்சம் ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல பேர் வாங்குற, சமைச்சு நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. ஸோ அந்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் சார்கிட்டையும் செல்வராஜன் சார்கிட்டையும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கால அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர்கிட்ட நடக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட் யார் மூலமா நடக்குதுன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க ஜெயிலர் மூலமா, ஜெயிலர்ல சூப்பர்டென்ட் இருப்பாங்களா ஜெயிலர், அவங்க மூலமா நடக்குது. கருணா சார் ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அதாவது 1999 வந்து ஒரு பெரிய இது நடந்துச்சு இல்ல, சென்ட்ரல் ஜெயில வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் விருமாண்டி படம் கூட எடுக்கப்பட்டுச்சு. விருமாண்டி படத்துடைய திரைக்கதை வந்து நிறைய இடங்களில் வந்து ரெசம்பிளன்ஸ் வரும் இந்த படத்துல. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக ரசிக்கும்படியாக எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கலவரத்துக்கு முன்னாடி அந்த ஜெயிலுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம், இந்த ஆர்ஜே பாலாஜி சாரோட கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிறது அந்த சம்பவம், அதுதான் அந்த கலவரத்துக்கான காரணமாக காட்டி அந்த கலவரம் எவ்வளோ பெருசாக போச்சு, அதில் யார் பாதிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து இவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் படமாக பண்ணியிருக்காங்க. இது நான் சொன்னது வந்து வெறும் ஒரு 20% தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. கருணா சார் ரொம்ப அற்புதமாக கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய நட்ராஜ் நட்டி இருக்கார்ல, அவர் தான் வந்து படம் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, அதாவது அந்த கலவரத்தில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ
இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி கேட்குற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கதையாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வந்து கதை வருது, விசாரணை அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படி மாறி மாறி வருது. அது ரொம்ப அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரசிக்க முடியாது ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்கணும், அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு கிரிப்பான ஒரு ஸ்டோரியில் படம் பார்க்கணும்னு சில ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அடல்ட்டான ஆட்கள் தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரி. குழந்தைங்கிட்ட இந்த படம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இளைஞர்களும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி த்ரில்லர் படம் பிடிச்சவங்க பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்லா எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை இல்லை 2வது முறை கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் பிளேவை ரசிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ரசிக்க முடியும். ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு வந்து நான் வந்து 100% வந்து கேரண்டி. மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன அந்த பாடல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க ஹோல்டு பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு புது இயக்குனர் வந்து பண்ணுற ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். வடசென்னை படத்துடைய அந்த வடசென்னை படமும் இந்த மத்திய சிறைச்சாலை சம்மந்தப்பட்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வடசென்னை படத்துடைய அந்த கொஞ்சம் சில ரிசம்லன்ஸ் வரும். அதே மாதிரி விருமாண்டி படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனாலும் இந்த படமும் அந்த 2 படங்களை ரசிச்ச மாதிரி இந்த படத்தையும் ரசிக்கிற அளவுக்கு சில காட்சிகள் உள்ள வச்சிருக்காங்க. நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதுங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுவே நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு மேல ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட லைஃப்ல இந்த படம் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்த, ஒரு அற்புதமான சினிமாவில் ஒரு அற்புதமான சொர்க்கவாசலை திறக்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு இயக்குனரா சூர்யா சாரோட படம் பண்றதுக்கு ஆர்ஜே பாலாஜி போயிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நடிகனாவும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.